ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நினச்சின்னு பார்க்கலாம். நம்ம தீபா பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, என்ன ஒரு ரவுடி வந்து கத்தியால் குத்த வந்தாங்க, அவனை நான் தடுத்து வந்து அடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் அவன் என்னை துரத்தினான். அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒடியாந்தேன், அப்போ தான் நான் காரில் ஆக்சிடென்ட் ஆகி நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டு கார்த்தி வந்து ரொம்பவே பதட்டப்படுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து ஐஸ்வர்யா மேலே டவுட் வந்துடும். ஒருவேளை ஐஸ்வர்யா நீ பண்ணியிருந்தா அப்படின்னு கேட்பாங்க. அது உடனே தீபா சொல்லுவாங்க, கொலை பண்ணுற அளவுக்குலாம் ஐஸ்வர்யா வந்து அந்த அளவுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி சொல்லுவாங்க, ஐஸ்வர்யா வந்து கற்பனை இல்லைன்னு உங்களால தான் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். அந்த கோவத்தில் கூட ஐஸ்வர்யா வந்து ஏன் உங்களை வந்து இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு கார்த்தி கேட்பாங்க. அப்போ உடனே தீபா சொல்லுவாங்க, எனக்கு நம்ம அவங்க செஞ்சிருப்பாங்கன்னு தோணலை அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி சொல்லுவாங்க, யார் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக வந்து அவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு. அதெல்லாம் வேண்டாங்க, ஏன் அந்த பிரச்சனை இதோட விட்டுறலாங்க அப்படின்னு தீபா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனந்தையும் அருணையும் காப்பாங்க, ஆஃபீஸில் இருப்பாங்க. கார்த்தி பார்த்தீங்கன்னா செம கோவத்தோடையும் செம கடுப்போடையும் ஆனந்தும் அருணும் இருக்கிற ஆஃபீஸுக்கு போவாங்க. அங்கே போய்த்து அருண் கிட்ட கேட்பாங்க, ஐஸ்வர்யா எங்கே இருக்காங்க அப்படின்னு. ஐஸ்வர்யா அப்படின்னு அருண் கேட்பாங்க. ஆமாம், உன் பொண்டாட்டி தான். தீபாவை என்ன திரும்ப பண்ணியிருக்கா, ரவுடிங்களை வச்சு கத்தியால் குத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கா. தீபா அதுலேருந்து தப்பிச்சு ஓடி இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா காரை விட்டு ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கா. இது எல்லாத்தையுமே பண்ணது ஐஸ்வர்யாவும் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு அருண் வந்து செமையாக சாக்காயிருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆனந்த் கேட்பாங்க, யாரோ ஒருத்தர் வந்து தீபாவில் கத்தியால் குத்த வந்ததுக்கு ஐஸ்வர்யா தான் பண்ணியிருப்பாங்கன்னு நீ எப்படி சொல்கிற அப்படின்னு. அதுக்கு உடனே கார்த்திக் சொல்லுவாங்க, ஐஸ்வர்யாவுக்கு தான் தீபாவில் வந்து மோட்டிவேஷன் நிறையாவே இருக்குது. ஐஸ்வர்யா தான் தீபா பழி வாங்குறதுக்கு ரொம்பவே துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தீபா தான் ஐஸ்வர்யா கர்ப்பாலன்னு ஏற்கனவே வீட்டில் வந்து எல்லாரும் முன்னாடியும் சொல்லியிருக்கா. ஏன் அந்த கோவத்தில் கூட ஐஸ்வர்யா பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கார்த்திக் கேட்பாங்க ஆனந்தை பார்த்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா அருண் சொல்லுவாங்க, எப்போ அவள் கர்ப்பமாக இல்லைன்னு தெரிஞ்சிச்சோ அப்பயே நான் அவளை தலைமுடிக்கிட்டேன், அப்பயே அவன் பொண்டாட்டியே இல்லை. ஐஸ்வர்யா வந்து இன்ன வரைக்கும் எனக்கு எங்கே இருக்கான்னு கூட தெரியாது. அவன் மேலே நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குறனா கூட கொடுத்துக்க, நீ போலீஸ் வேணாலும் அவளை வச்சு அழைச்சிட்டு போ, நான் எதுக்கு மேலே வரமாட்டேன், நான் எதை பற்றியும் ஐஸ்வர்யா பற்றியே கேட்க மாட்டேன் அப்படின்னு அருண் சொல்லுவாங்க. அப்போ உடனே கார்த்தி வந்து ரொம்ப கோவப்பட்டு, போலீஸ் போகிறதுக்கு எனக்கு தெரியாதா, அப்புறம் எதுக்கு நான் தேவையில்லாமல் உங்ககிட்ட எல்லாம் கேட்க வரேன், போலீஸுக்கு போனால் நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம், ஐஸ்வர்யா வந்து உன் பொண்டாட்டிங்கிறதுனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு வந்தேன், இது யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, கண்டிப்பாக இதை வந்து ஐஸ்வர்யா பண்ணி தான் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கார்த்திக் வந்து எச்சரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அருண் சொல்லுவாங்க, ஐஸ்வர்யா வந்து வீட்டில் இருந்தாலும் தொந்தரவு கொடுக்குறேன்னு பார்த்தா வெளியே போய் தான் அவள் எனக்கு டார்ச்சர் கொடுக்குறல அப்படின்னு ஐஸ்வர்யா பற்றி ரொம்ப புலம்பிக்கிட்டு இருப்பாங்க அருண். அப்போ உடனே ஆனந்த் கேட்பாங்க, நீ எதுக்கு ஐஸ்வர்யா பற்றி தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க, ஐஸ்வர்யா இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. அப்போ பார்த்தீங்கன்னா அருண் சொல்லுவாங்க, ஐஸ்வர்யா வந்து இதை கண்டிப்பாக பண்ணியிருப்பா, ஏன்னா அவள் கற்பனை இல்லைனே போய் சொன்னவ, இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவளுக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது, ஐஸ்வர்யா வந்து ஒரு ஈவி இறக்கம் பார்க்காதவ, அதனால இவள் கண்டிப்பாக பண்ணியிருப்பானே எனக்கு நம்ம தோணுது அப்படின்னு அருண் சொல்லுவாங்க. ஐஸ்வர்யா மேலே வந்து அருண் வந்து ரொம்ப கோவத்தில் இருப்பாங்க. அவள் பேச்சு எடுத்தாலே எனக்கு ஆத்திரமாக வருது, கார்த்தி வந்து ஐஸ்வர்யா மேலே கோவப்படுறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அருண் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனந்த் ஃபோன் எடுத்து ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணுவாங்க. ஐஸ்வர்யா ஃபோன் எடுத்து சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆனந்த் சொல்லுவாங்க, நீ தான் தீபா வச்சு ஆள் வச்சு கொல்ல பார்த்தியா அப்படின்னு. இல்லை மாமா, நான் ஒன்றும் அப்படியெல்லாம் பண்ணலையே அப்படின்னு. அப்போ உடனே ஆனந்த் கேட்பாங்க, அப்புறம் எதுக்கு கார்த்தி வந்து உன் புரிச்சன் வந்து கண்ணா பண்ணான்னு கத்திட்டு போகிறான், நீ தானே இதெல்லாம் பண்ணுன, உண்மையை சொல்லு, என்கிட்ட வந்து எந்த உண்மையும் மறைக்காத அப்படின்னு ஆனந்த் வந்து இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே ஐஸ்வர்யா கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா சத்தியமாக நான் அதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே ஆனந்த் கேட்பாங்க, நீ அதை பண்ணலைன்னா யார் அதை பண்ணியிருப்பா, சரி விடு, நான் யார் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டு உன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் வந்து ஃபோனை வச்சிருவாங்க. அப்போ உடனே ஐஸ்வர்யா யோசிப்பாங்க, அவள் தீபாவுக்கு வந்து நம்மளோட நிறைய எதிரிங்க இருக்காங்க பிறகு யார் என்னன்னு நம்ம மொதல் கண்டுபிடிக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரம்யாவை தான் காட்டுவாங்க. ரம்யா பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷனோட அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தீபாவை கொல்றதுக்கு ரம்யா வந்து ஏற்கனவே ஆள் அனுப்பியிருப்பாங்க, வீரான்னு ஒரு பையனை. அந்த பையன் பார்த்தீங்கன்னா வந்துடுவான். அப்போ உடனே ரம்யா கேட்பாங்க, என்ன வீரா சொன்ன காரியத்தை நீ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே அந்த பையன் சொல்லுவாங்க, சாரி மேடம், சின்ன ஒரு தப்பு நடந்துருச்சு, நான் வந்து உங்கள் ஃப்ரெண்டு தீபா வந்து கத்தியால் குத்தலாம்னு போனேன், அந்த நேரம் பார்த்தீங்கன்னா தீபா அங்கேருந்து ஓடி போய்த்தாங்க, ஓடி போய் காரில் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துட்டாங்க, அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல மேடம், அதனால நான் அங்கேருந்து ஒடியாந்துட்டேன் அப்படின்னு அந்த வீராங்கிற பையன் வந்து ரம்யா கிட்ட சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ரொம்பவே கோவப்பட்டு வரும், கொலை கூட பண்ண தெரியல, நீ எல்லாம் ரவுடியாச்சு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உடனே அந்த ரவுடி சொல்லுவாங்க, சாரி மேடம், எனக்கு இது அவமானம் தான், கண்டிப்பாக அந்த தீபா வந்து நான் கதையை முடிக்காமல் விட மாட்டேன். அப்போ உடனே அந்த வீராங்கிற பையன் சொல்லுவாங்க, மேடம் நான் ஒரே நேரத்தில் 5 கொலை வரைக்கும் பண்ணியிருக்கேன் மேடம், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, கண்டிப்பாக அந்த தீபாவோட கதையை முடிச்சிடுறேன். உடனே ரம்யாவும், சரி நான் பெங்களூர் விஷயமா ஒரு வேலையாக போகிறேன், அந்த இடத்துல நீ தீபாவோட கதையை முடிச்சிடு, உனக்காக வேணா நான் ஒரே ஒரு சான்ஸ் தரேன் அப்படின்னு ரம்யாவும் சொல்லுவாங்க. அப்போ உடனே அந்த வீராங்கிற ரவுடி சொல்லுவாங்க, மேடம் நீங்கள் பெங்களூர் வந்து சந்தோஷமாக போய்த்தாங்க, நீங்கள் வரும்போது அந்த தீபா வந்து உயிரோடே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீராங்கிற ரவுடி வந்து அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ரம்யா பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியும் பெங்களூர்லேருந்து வரதுக்குள்ள தீபா வந்து உயிரோட இருக்க மாட்டா, தீபா அப்படின்னு சேர்த்து வீரோ அப்படின்னு செம்ம சந்தோஷத்தில் இருப்பாங்க ரம்யா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிக்கு வந்து கார்த்தி வந்து நடந்துக்கிட்டு இருப்பாங்க. கார்த்தியை பார்த்ததோட ரம்யா கேட்பாங்க, என்ன கார்த்தி போன காரியம் முடிஞ்சிட்டா கார்த்தி அப்படின்னு. அதுக்கு உடனே கார்த்தி சொல்லுவாங்க, நல்லபடியாக முடிஞ்சிட்டு மேடம், வேணும்னா ஃபுல் டே லீவ் எடுத்துக்கலாம்ல, வேண்டாம் மேடம், எனக்கு பெர்மிஷன் கொடுத்தது தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தீங்கன்னா அவங்க வேலையை எப்பொழுதும் போல பார்க்க போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா வந்து ரொம்பவே மட்டமாக சீப்பாக யோசிப்பாங்க. தீபா நீ இந்த ஒரு டைம் தப்பிச்சிட்டு கண்டிப்பாக நான் பெங்களூர்லேருந்து வரும்போது நீ உயிரோடு இருக்க மாட்டேடி, உன் சாவு வந்து என் கையில் தண்டி அப்படின்னு ரொம்பவே மட்டமாக யோசிப்பாங்க ரம்யா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவை தான் காட்டுவாங்க. தீபாவுக்கு வந்து கையில் அடிபட்டு இருக்கிறதுனால
தீபா வந்து வழியோட உட்காந்துருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தீபாவுக்கு வந்து அபிராமி சாப்பாடு கொண்டு வருவாங்க. அப்போ உடனே தீபா கேட்பாங்க, ஏன் அத்தை சாப்பாடெல்லாம் எனக்கு எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு. அதுக்கு உடனே அபிராமி சொல்லுவாங்க, உனக்கு தான் கையில் அடிபடி இருக்கலாமா, உன்னால் வந்து சாப்பிட முடியாது, அதனால தான் உனக்கு வந்து நான் சாப்பாடு கொண்டு வந்தேன், நீ எப்படி இந்த கையில் அடிபட்டதோட சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து சாப்பிட போவாங்க, அவங்களால சாப்பிட முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து நானே உனக்கு ஊட்டி விடுறேன் தீபா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உடனே தீபா சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அத்தை, நான் வேணா ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றேன் அத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை தீபா, நானே உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வந்து தீபாவுக்கு வந்து ரொம்ப பாசத்தோட ஊட்டி விடுவாங்க. தீபாவுக்கு வந்து அபிராமி வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு 3 பையன் தாம்மா இருக்காங்க, ஆனால் மகள் என்ன குறை இருந்துச்சு, இப்போ நீ தான் எனக்கு மகளா வந்துட்டல்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அபிராமி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. தீபாவுமே அதை கேட்டுட்டு செம்மையாக ஹாப்பியாக இருப்பாங்க. அப்போ நம்ம தீபா சொல்லுவாங்க, அத்தை இந்த மாதிரி வார்த்தை வந்து உங்கள் வாயிலேருந்து வரதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். அதுக்கு உடனே அபிராமி சொல்லுவாங்க, நான் தாம்மா உன்னை புரிஞ்சுக்கல, ஆரம்பத்துலேருந்தே உன்னை வந்து ரொம்பவே ஒதுக்கி வச்சுட்டேன், இப்போ தான் உன்னை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், நீ வந்து என்னை மன்னிச்சிட்டு தீபா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உடனே தீபா சொல்லுவாங்க, எதுக்கு அத்தை பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க, இப்போ தானத்தை உங்கள் வாயால் வந்து உங்கள் பொண்ணுன்னு சொன்னீங்க, உங்கள் பொண்ணுக்கிட்டே போய்த்து நீங்கள் மன்னிப்பு கேட்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உடனே அபிராமி சொல்லுவாங்க, என் பொண்ணுங்கிறதுனால தான் நான் மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல 2 பேருமே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா சொல்லுவாங்க, அத்தை நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா, நான் என்றைக்குமே உங்களை வந்து என் அத்தையா பார்க்கல, உங்களை வந்து என் அம்மாவை தான் பார்க்குறேன், இப்போ எல்லாம் அம்மா என் கூட இல்லைங்கிற ஃபீலிங்கே வரதில்ல அத்தை, ஏன்னா நீங்கள் என் கூட இருக்கீங்கல்ல அதுவே எனக்கு போதும் அத்தை அப்படின்னு தீபா வந்து ரொம்பவே பாசமாக பேசுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து தீபாவுக்கு வந்து டேப்லெட்லாம் எடுத்து வந்து கொடுத்து முழுங்க சொல்லுவாங்க. தீபாவும் அபிராமியும் ரொம்பவே பாசமாக இருக்கிற நேரத்தில் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்துடுவாங்க. ரம்யா வரதை பார்த்துட்டு தீபா வந்து வா மூ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து தீபா ஏதோ உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன், கையில் ஏதோ அடியாமல எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உடனே தீபா சொல்லுவாங்க, மார்க்கெட் போய்ட்டு வரும்போது ஒரு கார் கொண்டாந்து என் மேலே கொண்டாந்து விட்டுட்டாங்க, அதனால தான் கையில் அடிபட்டுருச்சு அப்படின்னு தீபா சொல்லுவாங்க. அப்போ உடனே ரம்யா கேட்பாங்க, அந்த கார் ஒன்று ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிருக்கான், அவனை சும்மா விட்ட அப்படியே காரை அடிச்சுன்னு இருக்க வேண்டியதானே, அந்த காரோட நம்பர் அது நீ குறிச்சு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே தீபா சொல்லுவாங்க, பதட்டத்தில் வந்து நான் எதுவுமே பார்க்கலாமோ அப்படின்னு. அப்போ தான் ரம்யாவுக்கு வந்து உயிரே வரும். நல்ல வேளை தீபா வந்து காரோட நம்பர் நோட் பண்ணலை, நோட் பண்ணியிருந்தால் நம்ம எப்படியாவது மாட்டியிருப்போம் அப்படின்னு ரம்யா வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா சொல்லுவாங்க, தீபா நீ யாருக்குமே சின்னதாக ஒரு கெடுதல் கூட நினச்சதில்லை, ஆனால் உனக்கு தாண்டி இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தீபா சொல்லுவாங்க, கெட்டதை நினைக்கிறவங்களுக்கு வந்து என்றைக்குமே நாம தண்டனை கொடுக்க வேண்டியதில்லாமல் என்றைக்குமே இந்த கடவுள் தண்டனை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னதோட ரம்யாவோட முகமே வந்து மாறி போயிடும் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா சொல்லுவாங்க, தீபா உனக்கு இந்த மாதிரி அடிபட்டு இருக்குது, என்னால் வந்து பார்க்க முடியலடி, எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குடி அப்படின்னு ரம்யா வந்து ரொம்பவே ஓவர் ஆக்டிங் பண்ணுவாங்க அந்த இடத்துல. அபிராமி பார்த்தீங்கன்னா தீபா கிட்ட சொல்லுவாங்க, உனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் தீபா, நீ உண்மையிலேயே உங்கள் 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் அங்கே நிற்பாங்க. அப்போ உடனே தீபா வந்து கார்த்திகை காட்டி விடுவாங்க, அவங்க தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உடனே ரம்யா சொல்லுவாங்க, நீங்கள் காரில் ஏறும்போது நான் பார்த்தேன், சரி தீபா எனக்கு கம்பெனியில் வந்து ரொம்பவே அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து தீபா வீட்டிலேருந்து கிளம்பிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமி சொல்லுவாங்க, ரம்யா வந்து ரொம்பவே நல்ல பொண்ணாக இருக்கா தீபா, இவளை வந்து என்றைக்குமே நீ மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியா அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தியை தான் காப்பாங்க. கார்த்தி பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மாணிக்கம் வந்து, கார்த்தி தம்பி சாப்பிட்றதுக்கு டைம் ஆச்சு, வாங்க நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து சாப்பிட்றதுக்கு அழைச்சிட்டு போவாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து கார்த்திக் ரம்யா லவ் யூ அப்படின்னு போட்டு எழுதி வச்சிருப்பாங்க, ஹார்ட் போட்டு. அதை பார்த்துட்டு ஒர்க்கர் எல்லாம் யாருப்பா அப்படி எழுதி வச்சது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்னப்பா இங்கே கூட்டமாக இருக்குது அப்படின்ட்டு கேசவன் வந்துடுவாங்க, ரம்யாவோட பியூன். அப்போ உடனே அந்த கேசவன் கேட்பாங்க, ரம்யா பேரையும் கார்த்தி பேரையும் யாருப்பா அப்படி எழுதி வச்சது அப்படின்னு. உடனே கேசவன் வந்து அங்கேருந்து குடுக்குன்னு ஓடி போய்த்து ரம்யா கிட்ட போய்த்து, மேடம் உங்கள் பேரையும் கார்த்தி பேரையும் யாரோ ஹார்ட் போட்டு எழுதி வச்சிருக்காங்க மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு ரம்யா வந்து கண்ணத்திலே பலர்னு அறைவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி கூட ஒரு லேபர் வேலை பார்ப்பாங்களா மாணிக்கம், அவங்களும் 2 பேரும் நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே கார்த்திக் கேட்பாங்க, என்னண்ணா எங்கள் கூட்டமாக இருக்குது அப்படின்னு. வா கார்த்தி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அழைச்சிக்கிட்டு வருவாங்க. கார்த்திக் வந்து அதை பார்த்துட்டு செம்மையாக கடுப்பாயிருவாங்க. அப்போ லேபர் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு வேளை செவத்தில் எழுதியிருக்கிறது உண்மையாக இருக்குமோ, இல்லை ஒரு வேளை கார்த்திக்கும் ரம்யாவுக்கும் ஆகாதவங்க யாரும் எழுதி வச்சிருக்காங்களா அப்படின்னு லேபர் எல்லாருமே ஆளுக்கு ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யாவும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ரம்யா வந்து லேபர் எல்லாருக்கிட்டையுமே யார் இது பண்ணுனீங்க அப்படின்னு கேட்பாங்க. லேபர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, நாங்கள் இதை பண்ணல மேடம் அப்படின்னு. அப்போ உடனே ரம்யா சொல்லுவாங்க, நான் சிசிடிவி கேமரா வச்சு கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அப்போ உடனே கார்த்திக் கேட்பாங்க, இது நீங்கள் எழுதுனீங்க மேடம் அப்படின்னு. ரம்யா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தெரு தெருன்னு முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதாங்க அன்றைக்கான எபிசோட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.